உங்களுக்கு பைல்ஸ் கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி இருக்கா? ஆக்சுவலி 2 திங்ஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இது வந்து எக்ஸ்டர்னல் திங். இப்போ வந்து உங்களுக்கு பைல்ஸ் இருந்து வெளியில் வர மாட்டேங்குது, அந்த இடத்துல போய் ஸ்டக் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதை நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் கேட்டுக்கோங்க. இது வந்து எங்களோட டாக்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரெக்னன்சி டைமில் கூட சேஃப் தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படும்போது யூஸ் பண்ணிப்பேன். உடனே இது வந்து ஒரு அனஸ்தீஷியா மாதிரி இருக்கும். லைக் நம்மளுக்கு ஏதாவது கட்ஸ் அந்த இடத்துல பிளட் வருது அந்த மாதிரினா இதை போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப சாஃப்டாக அந்த இடத்துல வந்துடும். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறீங்க, பிளட் அளவுக்குலாம் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து க்ளவுஸ் போட்டுட்டு ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். மெடிசனும் ஒன்று இருக்குது, அது சாப்பிட்டிங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசன். அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு இல்லை நைட் போட்டுக்கிட்டிங்கன்னா காலையில் அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் வரும். 1 to 2 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா ஃபைபர் அதெல்லாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு வந்து பாத்ரூம் வரவே மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.